சார் வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் பயணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக கர்நாடகாவிற்கு சென்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிபாடு செய்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு வாளும் பரிசளித்திருக்கிறார். அதாவது காணிக்கையா கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் அவருடைய நம்பிக்கையை பொறுத்த ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இவர் இவ்வாறு அப்படி போறதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல, இந்த கோயிலுக்கு போங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிகார பூஜையை செய்யுங்க, இந்த நேரத்தில் வழிபடுங்க அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் போறாரு அப்படின்னு நினைக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆன்மீக நோக்கம் இல்லை, அவருடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த அரசியல் சார்ந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படி அவர் போனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் அவர்களுடைய டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில். இதெல்லாம் தமிழ்நாட்டுல பொருளாதாரத்திலேயே இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. மகளிர்கள் நிறைய பேர் வேலைக்கு போற இடம் தமிழ்நாடு. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்தப்ப கஜானா காலின்னு ஒரு கதை சொன்னீங்களே, என்ன இது, எதை நம்புறது? ஆமா, எல்லாமே வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சியில சாதித்த விடயங்கள் தான். அதெல்லாம் பொருளாதார வளர்ச்சியில வந்துட்டு 2வது இடம், உற்பத்தியில முதலிடம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் 40 இந்தியாவில் வந்துட்டு எம்ப்ளாய்டு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய பெண்களினுடைய 43% தமிழ்நாட்டில் தான் அப்படின்ட்டு ஏராளமான தரவுகளை வந்துட்டு கொடுத்தது யாருன்னா அவர் கலந்துக்கிட்ட அதே நித்தி ஆயோக் தான். தமிழ்நாடு இப்படியெல்லாம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் நித்தி ஆயோக் தான். ஏன்னா நீங்கள் இந்திய ஒன்றிய அரசனுடைய பல்வேறுபட்ட இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டது எல்லாமே வந்துட்டு உண்மைக்கு மாறானது அப்படின்றதே தெரிய வரும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பூ அப்படிலாம் பேசினார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். குற்றமே இல்லாத ஒரு மாநிலம் தமிழ் இந்தியாவில் இருக்கவே முடியாது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால தான் அவரே நடத்தின ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டு ஆற்காடு இளவரசர் சொன்னார், நல்ல ஒரு இடம் வாடுறதுக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட இது நல்ல ஒரு பாதுகாப்பான மாநிலம் தான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். விஜயை வச்சுக்கிட்டே தான் சொன்னார். இப்படி ஏராளமான விடயங்கள்லாம் இருக்குது. என்ன நமக்கு பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னோம்னா, திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த துணிவை வந்துட்டு இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசுறதுக்கு வந்துட்டு விஜய்கிட்ட இல்லையோ அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். காரணம் என்னன்னா, பதவியேற்ற உடனே ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னோம்னா, ஒரு அரசு விழாவில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த அரசு விழாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எப்படி வரி பகிர்வில் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றத ஒரு பட்டியலிட்டார். இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ தூரம் வரியாக கொடுக்குறோம், நாங்கள் 9% வரியாக கொடுக்குறோம், எங்களுக்கு இன்டர்ன் வரி பகிர்வில் வெறும் 4% தான் தரீங்க, ஆனால் அதை வச்சுக்கிட்டே நாங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு கொடுக்குறத அதிகப்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பேசினார். அப்போ ஒரு அரசியலை தூண்டலை, எதுவும் பண்ணலை. திமுககாரங்களும் வந்திருந்தாங்க, பிஜேபி ஆதரவாளர்களும் வந்திருந்தாங்க, எதுவுமே ஆகலை. அவ்வளோ அழகாக அதை எடுத்து வச்சார். இந்த அளவுக்கு தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் தமிழ்நாடு. பார்த்தீங்கன்னா அதிகமான உற்பத்திகள் ஆகக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் உற்பத்தியான பொருட்கள் விற்கிற இடத்துல தான் ஜிஎஸ்டி அந்த இடத்துக்கு போயிடுது. அப்படி போகும்போது தமிழ்நாடு வந்துட்டு ஒன்ஸ் அகைன் ஒரு பாதிக்கப்பட்ட சஃபரிங் ஸ்டேட்டு தான். இப்படி எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறிய மாநிலம், ஆனால் இந்த முன்னேறிய மாநிலத்துக்கு 2 மெட்ரோ திட்டங்கள் மதுரைக்கும் கோவைக்கும் தமிழக அரசு கேட்டுச்சு, அதை நீங்கள் மறுத்துட்டீங்க. அது கொடுக்கணும். இதை விட கம்மியான மக்கள் தொகை உள்ள டயர் 2 சிட்டிஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும். அவர் அது எழுப்பலை. அப்போ இது ஒரு 2வது விஷயம். 3வது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதுறது, அவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற அந்த அபய குரலை தான் கொடுக்குறாரு ஒழிய, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் செயற்குழு கூட்டத்தில் நான் கொடுத்த ஒரு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. அதாவது மீனவர்கள் வந்துட்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறது ஒரு குற்றமே கிடையாது. அப்படி எல்லை தாண்டி வந்தவங்களை வந்துட்டு அண்டமை நாடுகள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, பிடிக்கணும், அவங்கள திருப்பி அனுப்பிடணும், அவளை துன்புறுத்தக்கூடாது, மீன் வலைகளை அறுக்கக்கூடாது, அவங்க பிடிச்சி வச்ச மீன்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சிறையில் அடைக்கக்கூடாது, அவங்களுடைய போட்டுகளை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கக்கூடாது, அப்படின்னு ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. யூஎன் கன்வென்ஷன் ஆன் லா ஆன் சி, யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீர்மானமாகவே படித்தோம். அது விஜய் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்றதை வச்சோம்னா தான், ஏன்னா இந்த எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்க அப்படின்றது ஒரு குற்றம் இல்லாத ஒரு விடயத்தை குற்றம்னு ஆக்கி நம்ம மீனவர்களை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு கொன்று அவமானப்படுத்தி சிறையில் அடைச்சி அவங்கள போட்டுகளை சிதைச்சி எவ்வளவோ விஷயங்களை வந்துட்டு பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அரசு. அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது மோடி அரசு. அது
எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் வந்துட்டு அதை பேசாது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது இலங்கை தொடர்பான ஒரு அயலுறவு கொள்கை வகுப்புல வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க உரிய இடம் கொடுக்கணும், தமிழ்நாட்டை கன்சல்ட் பண்ணி தான் நீங்க அதை செய்யணும் அப்படின்ற குரல் வந்துட்டு வரல. ஆனா மோடி சொல்றாரு மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றமும் எல்லாமே கொள்கை வகுப்பு இருக்கணும் அப்படின்றது. அப்படின்னா ஏன் தமிழ்நாடு கன்சல்ட் பண்ணல அப்படின்னு அதுக்கு வந்துட்டு விஜயனுடைய அனுபவம் போராதுன்னு தான் நான் சொல்றேன். அதனால அதை பத்தி பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுறலாம். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா பெண்கள் தொடர்பானது, பெண்கள் விமன்ஸ் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சொல்லுதான். தெர் இஸ் நத்திங் லைக் விமன்ஸ் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அலோன். எல்லாமே இருக்காது, யூத் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சொல்றாரு. அதற்கான ஒரு தேவையெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்றது. மற்றபடி இதற்கு முந்தைய அரசு கடைபிடித்த அந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியதை கொடுங்க. மும்மொழி கொள்கையை வந்துட்டு நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான், அதெல்லாம் வந்துட்டு பாகுபாடு பார்க்காம எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு, வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி நீட்டு தேர்வில் விலக்கு கேட்டிருக்காரு. ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இந்திய அளவில் வந்துருக்குது. இதுதான் சமயம், நீட்டு தேர்வை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் விஜய். ஏன்னா +2 படித்து டாக்டர் ஆகி பல ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாநிலம் அது எது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். அது அவருக்கு எழுதி கொடுக்கல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்க எழுதி கொடுக்கல. இப்படி அதே மாதிரி பெரிய 6 வழிச்சாலையாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு டு திருச்சி இதெல்லாம் வந்துட்டு ஒன்றிய அரசு உடனே எடுத்துக்கும். இதுதான் சாக்கு. 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 90 வழிச்சாலை அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு அந்த சுங்க வரி வசூல் மையங்களை வச்சு அது இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்க விடலாம்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டு அது அதிகம். ஸோ அதை வந்துட்டு அவங்க செய்வாங்க, அதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் ரயில் திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரிய ஒதுக்கீடு இருக்காது. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே, அதில் வந்துட்டு இருக்காது. அதை இவர் வந்துட்டு சொல்லியிருக்கலாம், இதுக்கெல்லாம் ரயில் திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு போன முறையெல்லாம் 1000 ரூபாய் ஒரு 8 ரயில் திட்டங்களுக்கு கொடுத்தீங்க, இப்போ இந்த முறையாவது அதை வந்துட்டு நல்லா கன்சிடர் பண்ணி நல்லா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி ஏராளமான விடயங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை தவற விட்டவை, விஜய் தவற விட்டவை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்துட்டு இங்கே பதவியேற்ற பிறகு முதல்ல இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்ன அப்படின்றத வந்துட்டு அவர் ஆராயவே இல்லை. தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுடைய மற்ற நிலை இருக்குது, தமிழ்நாட்டுடைய தேவை என்ன, தமிழ்நாட்டுக்கு எது பாதிக்கப்படுது. இப்போ ஒரு கடன் அப்படின்ற ஒரு விடயத்தை மட்டுமே சொல்லிட்டு ஒரு ஆட்சிக்கு வந்து சொல்றாரு. இவரு கடன் வாங்கிட்டாங்க, கஜானா காலி ஆச்சு. கஜானா காலி ஆகலை அப்படின்றது இப்போ இன்ன வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்குது. இன்னும் பட்ஜெட் போடலை. இன்னைக்கு தங்கம் தென்னரசு போட்ட பட்ஜெட்டில் தான் ஓடிட்டு இருக்குது ஆடு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் கடன் வாங்குறோம்? மத்திய அரசு உரிய வரி பகிர்றது வந்து நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த விடயத்தை ரிலேட் பண்ணி பேசுறதுக்கு தவறிட்டாரு. அதிகாரிகள் எழுதி கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் சும்மா இது இப்படி எப்படி செய்யலாம்னா இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசமான ஒரு கூடத்தை கொடுப்பாங்க. நம்ம தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம தான் செய்யணும். ஸோ இப்படி ஏராளமான லேப்சஸ் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமானது. உதயநிதி சுட்டி காட்டுறது என்னன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அரசு சாதித்த விடயங்களை இவரும் சாதனையாக குறிப்பிடுறாரு. ஆனால் இவர் சொன்னது என்னது வேற எது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு தேர்தல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஒரு மோசமான விளைவு என்னென்னவோ சொன்னார். இவர் குறை சொன்னார் ஒழிய தமிழ்நாடு வந்துட்டு சிறப்பாக இருக்கு அப்படின்றத வந்துட்டு இப்போதான் இவர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கரெக்டானது தான். இல்லை, பட் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஒரு கவர்மெண்ட்டாக போய் அங்கே சென்ட்ரலில் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அந்த அந்த கவர்மெண்ட்டாக விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் கோரிக்கைகளை எடுத்து வைக்கலாம்ல, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. ஒரு பிஜேபி கவர்மெண்ட், இது தாவேகா கவர்மெண்ட், முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்தது பார்க்க வேணாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில வந்துட்டு நீங்க என்ன கேட்கணும் அப்படின்றதுல தெளிவா போயிருக்கலாம்ல. தெளிவு இல்லையே, அதான் நான் சுட்டி காட்டுறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரா இருந்தப்ப கேட்டிருக்காரு. எந்த விஷயத்துக்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. இவர் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ? இல்ல, அப்படிதான் ஒன்று சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையா அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்திலாம் தெரியும். இப்போ சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தில் 3500-600 கோடி இருக்கு தர வேண்டியது. ஸ்டாலின் கேஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கு சட்டப்படியான ஒரு இடமே இல்லை. அப்படி ஒரு நிதி அளிப்பெல்லாம் வந்துட்டு நீங்க தராத இருக்கிறதுக்கு வந்துட்டு எந்த விதமான சட்ட அனுமதி அவங்களுக்கு கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க செய்கிறாங்க, கேஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். முதல்ல நம்ம அங்கே போய் பேசும்போது எல்லா மாநில முதல்வர்களும் இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் எடுத்து வைக்கிறோன்றத அவங்களுடைய முன்னிலையில பிரதமருக்கு எடுத்து வைக்கும் போது நாளைக்கு சுட்டி காட்டலாம். அன்னைக்கு பேசும்போது பேசாத இருக்குங்க. அதுக்கப்புறமும் நான் உங்களை சந்திச்சார்ல அவரு சந்திச்ச போது இதெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எதை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் என்ன விதமான பிரதமர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம்ல பின்னால.
அது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் இந்த முறை டெல்லிக்கு செல்றப்போ ரெண்டாவது முறையா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறார். கடந்த ஆட்சி காலத்துல ரொம்ப ஒரு எனிமிட்டி இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி. பட் விஜய் அவர்கள் ரொம்ப இணக்க போக்க கையாளுற மாதிரி தெரியுது. இதனாலேயே நிறைய விஷயங்கள் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இணக்கப்பாட்டோட இருந்து சாதிக்கிறது அப்படின்றது வந்துட்டு அரசவைக்கு ஒவ்வாத பேச்சு. அது மார்ஷலா இருந்தாலும் ஐயரா இருந்தாலும் 2 ஓட்டு போடுறோம். ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு, இன்னொன்று சட்டமன்றத்துக்கு. 2 ஈக்குவல் வேல்யூ தான். பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு மேலே சட்டப்பேரவை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டப்பிரிவு 240 ஆர்டிகல் 240 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி மாநில அரசும் மத்திய அரசும் ஒவ்வொரு விடயத்திலும் ஒன்றி செயல்படணும் அப்படின்றது வழிகாட்டு நெறிமுறை தான். அது 240 நீங்கள் படிச்சுக்கணும். ஈவன் ஒரு தூக்கு தண்டனை விதிக்கிறது, தூக்கு தண்டனை கைதிக்கு வந்துட்டு மன்னிப்பு வழங்குறதுல கூட ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்த பிறகு அதில் மாநில அரசு வந்துட்டு தலையிட்டு எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு இணக்கப்பட்டோட செயலாற்றணும் அப்படின்ற அளவுக்கு அது வந்துட்டு பேசி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்குறாங்க. எனவே இது ஒரு இணக்கத்தோடு இருக்கணும் அதெல்லாம் வராது. அப்படிலாம் இது இப்போ நேருவோட இணக்கப்பாட்டோட அண்ணா இருந்தாரா? நேருவோட காமராஜர் இருந்தாரா? காமராஜர் இல்லை, காங்கிரஸ் வச்சு தான் தெரியும். எல்லாம் அழுத்தி தான் வாங்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அதை தூக்கி மாநில அரசு தலையில் வைக்க பார்ப்பாங்க. பற்றாக்குறை இருக்குது, எங்களுக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க திட்டத்துக்காக அவங்க நிதி ஒதுக்கீடு குறைக்கிறாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு செய்ய மாட்டாங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் அழுத்தம் கொடுத்தும் போராடி தான் பெறணும். ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் ஒரு வெற்றியை கொடுத்துருக்குதா அல்லது இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்? இல்லை, நம்ம முன்னே கச்சேரிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற அளவில் தான். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இவர் போனார், இவர் சொன்னார், இவர் பேசுனார், இவர் வந்தார், அவ்வளவுதான். இதை தாண்டி இதில் ஒன்றுமே இருக்காது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபாலோ அப்பில் தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஏன் 1 மாதம் கழிச்சு வெளியேறாங்க? ஏன் 1 மாதம் கழிச்சு இல்லைன்றாங்க, இயலாதுன்றாங்க? என்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அன்னையிலேருந்து திமுக கூட்டணியோட நீடிக்க இயலாதுன்னு அன்னைக்கு சொல்லலாமே. அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த கூட்டணிக்கு அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கும்போது எத்தனை முறை அண்ணாரிவாளையம் போயிட்டு வந்தீங்க? அப்போனா நீங்கள் கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லவே இல்லையே. இப்போ சொல்கிறீங்க அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? நான் ஊகிக்கிறேன் அப்படின்னோம்னா கூடிய விரைவில் அவங்க மந்திரி சபைக்கு போக போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மந்திரி சபைக்கு போன 2 கட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் உறவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஏன்னா எதிர்கட்சிகளை கூட்டணியோட இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியில் வந்துட்டு மந்திரியாகவும் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், அக்கறையாக வைக்கிற. அதெல்லாம் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அது ரைட்டு. நீங்கள் என்ன போகிறீங்களா? இது வரைக்கும் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னீங்க, இதுக்கு மேலே உள்ளே போய் ஆதரவு அப்படி சொல்லிட்டீங்கனாலே முடிச்சு போச்சு. அது இயலாது. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் என்ன இயலாது? இல்லை ஸ்டாலின் அவர்களோட பேச்சுனால கொஞ்ச நாளா அதிருப்தி ஆகிட்டாங்களோ? அதெல்லாம் சும்மா இல்லை, நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அதான் சொல்ல வரேன். இப்போ தான் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்கள். இதே கம்யூனிஸ்ட் கட்சியோட 100 ஆண்டு நிறைவு அதிலெல்லாம் போய் பாருங்கள். ஸ்டாலின் தான் கூட்ட வச்சு மாலை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க. இதோ இருக்க படம்லாம் இருக்குது பேப்பரில். அவங்களுடைய ஜனசக்தி பேப்பரை எடுத்து பாருங்கள், அது எனக்கு வரும். அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டாலினுக்கு 2 துண்டெல்லாம் போட்டு அவர் பேசுறது தான் முகப்பில் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. தோத்துற உடனே எல்லாரும் மாறுறாங்க. அற்ற குளத்தோ அரநீர் பறவை போல. அதான் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. மார்ஷலுக்கும் ஐயநாதனுக்கும் தமிழ் வாத்தியாருக்குள்ள அற்ற குளத்தோ அரநீர் பறவை. என்னடா தண்ணீர் உடனே பறவைகள் வேற ஒரு இடத்துக்கு தண்ணீர் இடத்துக்கு பறந்து போயிடும். அதே மாதிரி பவர் இருக்கிற இடத்துக்கு இந்த பறவைகள் பறந்து போகுது. அதுக்கு சில பறவைகள் சும்மா போகும், இதுங்க காரணம் சொல்லிட்டு போகுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்றாரு. கனி என்ன மாதிரி பதவி? ஆமா, வேற என்னது? அப்படியா சார் சொல்லுவாங்க? வேற என்னது அது? அவர் சொன்னதுல நல்ல சொல்லு கெட்ட சொல்லு அப்படி தானே சொல்றாரு. கனி இருப்ப காய்க்க அவர் தட்டுற அப்படின்னா அரசியல் என்ன பேசுவீங்க நீங்க எல்லாம் விஜயை முதல்ல எடுத்துக்கிட்டீங்களா, அங்கீகரிச்சிங்களா? நீங்களா விஜயனுடைய அரசியலை ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க எல்லாம் விஜய பாஜகவாகவே பார்த்தீங்க இல்லையா? இப்போ நீங்க எத்தனையோ பேட்டி எடுத்துருக்கிறீங்க. விஜய் பாஜகவால் இறக்கி விட்டப்பட்டவர் அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? நான் நீங்க என்ன சொன்னீங்க? இவரெல்லாம் பாஜகவால் இறக்கி விடப்பட்டு இங்க இருக்கக்கூடிய சமூக நலத்தை குலைச்சி திமுகவை சிதைச்சு திமுக கிட்ட இருந்துட்டு வந்து சிறுபான்மையினர் வாக்க பறிச்சு அப்படின்னு சொன்னோம். இவங்க தான் இப்ப இவங்க தான் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது காதுல பூ சுத்துறாங்க. அதான் சொல்றேன், கனின்றது இவங்களுக்கு வந்து அமைச்சரவை பதவி வந்துருச்சு. அது எதுக்கு காய்? அது பழுக்கணும். அது அடுத்த தேர்தலுக்கு தான் பழுக்கும். அதனால தாண்ட போயிடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி கூட்டணி ஆசை இருந்தா அப்பயே அமைச்சரவை ஆசை இருந்தா அப்பயே போயிருப்பாங்களே. ஆமா, லேட்டா வந்துச்சு, லேட்டா போறாங்க.
சார் அவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க சார், அது ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படிலாம் சன்னியாசம் போனதான் நீங்க சொல்றீங்க. எல்லாத்தையும் மார்ஷல் தான் சொல்றது. அவங்க அப்படி அவங்க இப்படின்றதெல்லாம் ஒரிஜினலா அவங்க யாருன்னு பாருங்க. இல்ல அவங்க எல்லாம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அப்படின்ற பேர் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொடுத்தாலாம் வாங்கிக்குவாங்க தான். இப்போதான் வாங்கிட்டாங்க. சோஃபா மட்டும் அவங்களுக்கு வரல, அவ்வளவுதானே. மற்றபடி மற்றதெல்லாம் வந்துதான் வந்துருவோம். இல்ல ஓரளவு இவங்க எல்லாம் கொள்கைக்காக நிக்கக்கூடிய இயக்கங்கள், இவங்களே திமுக கூட்டணியில இருந்து வெளியில வராங்க. கொள்கைக்காக தான் நீங்க சொல்றீங்க. சண்முகம் என்ன சொல்றாரு? சிபிஎம் உடைய சண்முகம் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லைன்றாரு. இந்த ஜோக கேட்டிருக்கீங்களா? நாங்கள் என்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொன்னவங்க, அந்த பேர் என்னது? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றது கொள்கை தானே சொல்லுது. அதிமுக கூட்டணி இருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னா அது வேற விஷயம். நீங்க தானே சொன்னீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இப்போ வந்து கொள்கை கூட்டணி இல்லைன்னா நீங்க வெளில வந்துட்டோம்னா கொள்கையெல்லாம் அப்படியே உங்களோட சேர்ந்து வந்துருமா? இந்த சீதனமா அது? ஏமாத்துறாங்க. பச்சையா பேச கத்துக்குங்க. பெரியார் சொல்லுவாரு, நான் அப்படிதான் சொல்லுவேன், நான் கொச்சையா தான் பேச மாட்டேன், பச்சையா பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார் எடுத்து. அது மாதிரி அரசியல் நீங்க வந்துட்டு பேச கத்துக்குங்க சரியா, மக்களுக்கு புரியுற மாதிரி. நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா அது கொள்கை கூட்டணி இல்லை. நீங்க உள்ள போனோம்னா கொள்கை கூட்டணி ஆயிடுது. எத்தனை முறை இதே சண்முகம் போயிட்டு வந்தாரு, அவருடைய குடிவனரோட போயிட்டு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாரு. கூட்டணி எல்லாம் இல்லை. அப்ப வேற எதுக்கு போனீங்க? அண்ணாரி இருக்கிற நல்லா காஃபி போட்டு தராங்க, அது சாப்பிட்டு வருவோன்னு வர போனீங்களா? கேட்க தோணுதில்லை எவ்வளோத்தையும். நான் ஒரு இடதுசாரி ஆதரவாளர் தான் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு ஏமாத்து செயல் இல்லை. நாங்கள் வர்றோம், இந்த மந்திரி பதவி இருக்குது, நாங்கள் சேர்ந்துக்க போகிறோம், முழுமையாக ஆதரிக்க போகிறோம். ஸ்டாலின் வந்துட்டு இந்த அரசு ஐயப்போ அப்போன்னு இருக்குன்னு சொல்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கல. இந்த அரசுக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்போம், அவங்களோட சேர்த்துக்குவோம், மந்திரி சபையும் சேர்த்துக்குவோம். ஆமாம் ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு போ. யாராவது தண்டனை கொடுக்க போகிறாங்களா உங்களுக்கு? கட்சி மாறினா தான் தண்டனை, கூட்டணி மாறினா என்ன தண்டனை? அரசமைப்பில் என்ன அது இல்லையா? இல்லையா? கூட்டணி மாறினா அரசமைப்பில் இல்லை. கூட்டணின்றது என்னது? திமுக ஓட்டை வாங்கி தானே நீங்கள் இத்தனை பேர் எம்எல்ஏ ஆகிருக்கீங்க. அதுதானே அங்கேயே வந்துட்டு ஒரு கட்சியினுடைய சார்பாக நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு நீ போகக்கூடாதுன்றது தானே ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பது, எதிர்நிலை அப்படின்றதுனால தானே 10th ஷெட்யூலில் போட்டு வச்சிருக்கிறான் கட்சி மாற்றம். ஆனால் கூட்டணி மாற்றத்துக்கு ஒரு குற்றம் கிடையாது, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல வேண்டியதுதானே கூட்டணி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியல, கூடிய வரையில் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் அது தாவேகா தான் ஜெயிக்கும், அதனால அங்கே ஒட்டிட்டு இருந்தோம்னா ஏதோ பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி போறாங்க. அவ்வளவுதான். விஜய் வேற கேட்டாலே வந்துட்டு சும்மா காங்கிரஸுக்கு அள்ளி அள்ளி தராரு, நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கும் அள்ளி தருவாரு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இப்போ அந்த 4 பேர் இருக்காங்க கட்சி மாறியவங்க, அவங்க மீண்டும் வந்துட்டு தேர்தல் நிற்க கூடாது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கேஸ் எல்லாம் இருக்குது இல்லை? அப்போ அந்த 4 இடத்துல யாரும் நிறுத்துவாரு? எங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும், 4 பேருக்கு 4 இடத்த கொடுத்துட்டு போறாரு. கொடுக்க மாட்டாரு விஜய், எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அப்படி ஏராளமான கணக்கு, வேற ஒன்றும் இல்லை இவங்க பேசுனதுக்கெல்லாம். ஒரு கொள்கை கூட்டணி இல்லைன்றது, இயலவில்லைன்றது என்னது இதெல்லாம்? சரி, அப்படி ஒரு எண்ணத்தோட உங்க அமைச்சரவை எண்ணத்தோட போனாலும் அது தப்பா? அதை நான் சொல்லலையே, நானா சொன்னேன். நீங்க தான் நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமைச்சரவையில் ஏற்றுக்கிட்டா தப்பா அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நாங்கள் வெளியில இருந்து மட்டுமே ஆதரிப்போம், கற்புடைய நங்கை நாங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க தான் சொன்னீங்க. மக்களை சொன்னாங்க, பத்திரிகையாளர்களை நம்மளா சொன்னோம், அவங்க தான் சொன்னாங்க. நம்ம ஒன்றும் சொல்லல. நம்ம சொன்னோமா? நீங்க எதாவது சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லலை. நீங்க தான் சொன்னீங்க வெளியிலேருந்து ஆதரவு அளிக்கிறது நம்மளா அப்படி சொன்னா. விஜய் வந்தாரு, விஜய் கிட்ட நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ உள்ளே வந்து ஆதரவு அளிக்கிறோன்றீங்க, அவ்வளோதானே. போங்க, இதில் என்ன இருக்குது? ஆனால் காரணம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நாங்கள் எங்களுக்கு கோபம் வருது. என்னடா இது, இவங்க இருந்தா கொள்கை இல்லாட்டி இல்லையா அப்படின்ட்டு. இப்போ சொல்றாரு ஒரு வீரபாண்டியன், டிவிக்கே ஒரு ஜனநாயக சக்தி தான். ஜெயிச்ச உடனே தான் தெரியுமா உங்களுக்கு? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன சக்தி? பாஜக எதிர்க்கல. அப்ப என்ன சக்தி அது? அப்ப டெஸ்ட்ல இருந்திருக்கும், ரிசல்ட் வந்துருச்சு. நல்ல ஆட்கள் கம்யூனிஸ்ட் தமாஷா இருக்குது இப்படி எல்லாமே பேசுறது. ஒரு 3 வருஷ காலம் வெளியில இருக்க போறீங்க, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் மாறப்போகுது எல்லாமே சூழல். அதுக்குள்ளேயே இப்படியா? இப்ப நம்மளாம் இந்த மாதிரி பார்த்துட்டோம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை. நாளைக்கு இவங்க மறுபடியும் திமுக கூட்டணி வர்றாங்க, நம்ம என்ன பேசுவோம்? இதோட சேர்த்துக்கிட்டாரு பாரு இவரும், வேற வழி இல்லாத. எதுக்கு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறணும்?
அங்கே இல்லைன்னா இங்கே வந்துடுவாங்களாமா அப்படின்னு வேண்டியது. இப்போ இவங்கெல்லாம் விஜய் நம்புவார், ஒரு சோதனைன்னா அவங்க நம்மளோட நிற்பாங்களான்ட்டு விஜய் நம்புவார். உடனே விட்டு ஓடி வந்துடுறாங்களா அவ்வளோ பெரிய கூட்டணியில் நின்று ஜெயிச்சது அவருக்கு தெரியாதா இவங்கெல்லாம் யாரால ஜெயிச்சாங்கன்ட்டு? துட்டுலேருந்து செயல்பாடு வரைக்கும் எல்லாமே திமுக தான் இல்லையா? விட்டுட்டு வந்துடுறீங்க. கேட்டால் நாங்கள் இல்லாமல் ஒன்றும் அவங்க ஒன்றும் ஜெயிச்சிட மாட்டாங்கன்னா சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் சும்மா தமிழ் ஜனநாயக அரசியல் கேள்வி அரசியல் செய்வோருக்கு அறம் கூற்றாகும். அவ்வளோதான். மேட்டர் முடிச்சிட்டார் இளங்கோவடிகள். ஆமாம், ஒரு மாதிரி திமுக தனித்து விட்டது மாதிரி விடப்பட்டது மாதிரி தெரியுது. அதே எப்படிங்க அவங்க பிரம்மாண்ட கூட்டணியோட இருந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு தனிமரமாக நிற்கிறது. அது பிரம்மாண்டமாக கூட்டணி இருந்த போதும் அதுதான் பெரிய கட்சி. இவங்கெல்லாம் கூட்டணி விட்டு வெளியேறினதுக்கு பிறகு அது பெரிய கட்சி. இன்னைக்கு அது 60 எம்எல்ஏ அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. உங்ககிட்டலாம் கொசுறு போட்ட மாதிரி 2 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க நினைச்ச அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல. இவங்களுடைய நீண்ட நாள் கனவு விடுதலை சிறுத்தைகளுக்கு அது ஒரு கனவு, காங்கிரஸுக்கு ஒரு கனவு, கம்யூனிஸ்டுகளுக்காக இருந்தாலும் அது ஒரு கனவா இருந்தாலும் அதுவும் நிறைவேறும்ல. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்குமோ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்குமோ பதவின்றது ஒரு கனவு கிடையாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு வாய்ப்பு தான். கனவுலாம் கிடையாது. கனவு வந்துட்டு விஜய் தான். ஒரு கனவு கண்டார், நேரம் அங்கே போயிட்டு உட்காந்து விட்டாரு. புரியுதுங்களா? அந்த கனவு அப்படியே நிலைக்கணும் அப்படின்றதால தான் கோயிலாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? இவங்களுக்குலாம் கனவுலாம் கிடையாது. இவங்க பார்க்காத பதவியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கையே வந்துட்டு என்னது, மக்களோட சேர்ந்து மக்களோட என்ஜாய் பண்ணவங்க தானே அவங்களாம். இன்றைக்கி அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவ்வளோதான்.